அனைவருக்கும் வணக்கம். இன்று எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி கிளாஸ் 50இல் நாம் மெஷ் கரண்ட் அனலைசிஸ் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இது எதற்கு பயன்படுகிறது என்றால் பிரான்ச் கரண்டை, அதாவது ரெசிஸ்டன்ஸில் பாய்கின்ற கரண்டை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுகிறது. நாம் கடைசி கிளாஸில் கரண்டேஷன் ஃபார்முலா பார்த்தோம். அது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் கரண்டை கண்டுபிடிப்பதற்கு பயன்பட்டது. இன்று ஒரு சர்க்யூட், லேடார் சர்க்யூட்டை கரண்டில் ரெசிஸ்டன்ஸில் பாய்கின்ற கரண்டை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. இந்த சர்க்யூட்டில் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு சப்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே மொத்தம் 3 லூப்புகள் உள்ளது, 3 பாக்ஸ். ஒவ்வொரு லூப்புக்கும் ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகார திசையில் ஒரு ஏரோ மார்க்கை போட்டுக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் லூப்பில் 2 ஓம் 2 ஓம் 24 வோல்டேஜில் ஒரு பாக்ஸிலும், அடுத்ததில் 2 ஓம் 4 ஓம் 3 ஓம் உள்ள ஒரு பாக்ஸிலும், அடுத்தது 4 ஓம் 4 ஓம் 36 வோல்டேஜ், இந்த 3 பாக்ஸிலையும் ஒரு ஏரோ மார்க்கை போட்டுக்கொள்வோம். கிளாக்வைஸ் கடிகார திசையில் போட்டுக்கொள்வோம். முதல் ஸ்டெப்பில் இதுதான். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொரு போட்ட கடிகார திசையில் உள்ள டைரக்ஷனுக்கும் I1 I2 I3 என்ற கரண்டை மார்க் செய்ய வேண்டும். இதற்கு பேர் லூப் கரண்ட். இது அனைத்தும் ஏற்கனவே நம்ம 3ஆம் பக்கமே பார்த்தாச்சு. இதற்கு பேர் லூப் கரண்ட். I1 I2 I3. I1 என்பது என்னது? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் லூப்பில் சுத்துகின்ற கரண்ட். I2 என்பது இரண்டாவது லூப்பில் சுத்துகின்ற கரண்ட். I3 என்பது மூன்றாவது லூப்பில் சுத்துகின்ற கரண்ட். ஓகேவா? அப்ப I1 I2 I3 என்பது லூப் கரண்ட். 3 லூப்புகள் உள்ளது. க்ளோஸ் லூப், மூடிய லூப். க்ளோஸ் லூப்பில் I1 I2 I3 நம்ம என்று நாம் அஷ்யூம் செய்து கொள்கிறோம். இது அனைத்தும் கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏரோ மார்க் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறார்கள்? 3 ஓமில் பாய்கின்ற கரண்டை கண்டுபிடிக்க சொல்கிறார்கள். அந்த 3 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? I2ங்கிற கரண்ட் தான் சென்ட்ரல் லூப்ல சுத்திட்டு இருக்கு. அப்ப 3 ஓம்ல என்ன கரண்ட் போயிருக்கும்? I2ங்கிற கரண்ட் போயிருக்கும். இது அனைத்தும் ஏற்கனவே 3ஆம் பக்கமே பார்த்தாச்சு எப்படி கண்டுபிடிப்பது என்பது. அப்ப 3 ஓமில் பாய்கின்ற கரண்ட் என்ன? I2 என்ற கரண்ட், லூப் கரண்ட் போயிட்டு இருக்குது. அப்ப I2 கண்டுபிடித்தால் கண்டுபிடித்துடலாம். நம்ம மெஷ் அனலைசிஸ் இங்கே தான் அப்ளை பண்ண போறோம். வேற ஒன்றும் ஃபார்முலா இல்லை, அதே ஓம்ஸ் லா ஃபார்முலா தான். V is equal to I into R. அது தலையில எழுதிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. R பெருக்கல் I is equal to V ன்னு. R என்பது ஒரு மேட்ரிக்ஸ், I என்பது ஒரு மேட்ரிக்ஸ், V என்பது ஒரு மேட்ரிக்ஸ். R ஓட மேட்ரிக்ஸோட சைஸ் எப்படி எழுதணும்னா, 3 க்ளோஸ் லூப்பா இருந்தா 3/3 மேட்ரிக்ஸ். இந்த சம்ல 3 க்ளோஸ் லூப், அப்ப 3/3 மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. I என்பது 3 கரண்ட் நம்ம வச்சிருக்கோம், I1 I2 I3 அதையும் எழுதியாச்சு. 3 லூப்ல உள்ள வோல்டேஜ் V1 V2 V3. அந்த 1 என்பது ஃபர்ஸ்ட் லூப், 2 என்பது ரெண்டாவது லூப், 3 என்பது மூணாவது லூப் குறிக்கும் அர்த்தம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுத போறோம். இந்த ஈக்குவேஷன்ல ஃபில் அப் பண்ண போறோம். ஓகேவா? R11 ஃபர்ஸ்ட். R11னா என்னன்னா, முதல் லூப் இருக்குல்ல, அந்த முதல் லூப்ல உள்ள ரெசிஸ்டன்ஸை மட்டும் கூட்டி போட்டோம்னா அதான் R11. முதல் லூப்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரு 2 ஓம் இருக்கு, இன்னும் ஒரு 2 ஓம் இருக்கு. அது ரெண்டையும் கூட்டினா 4. 24 வோல்டேஜ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால அதை கூட்டக்கூடாது. ரெசிஸ்டன்ஸை மட்டும் கூட்டி போடணும். அப்ப R11 இடத்துல 4ங்கிறது போட்டாச்சு. அடுத்தது போவோமா? R22 போவோம். R22 என்ன? 22னா செகண்ட் லூப். அப்ப ரெண்டாவது லூப்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கூட்டி போட போறோம். ரெண்டாவது லூப்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரு 2 ஓம் இருக்கு, ஒரு 3 ஓம் இருக்கு, ஒரு 4 ஓம் இருக்கு. மூணையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 9 ஓம் வரும். ஓகேவா? அந்த அப்ப R22ங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 9ங்கிற மதிப்பை போட்டாச்சு. அடுத்தது R33 வருமா? R33 என்ன? மூணாவது லூப்ல உள்ள ரெசிஸ்டன்ஸை மட்டும் கூட்டி போடணும், கூட்டுத்தொகை. ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கூட்டினா 8. 36ங்கிறது வோல்டேஜ், அதை கூட்டக்கூடாது, ரெசிஸ்டன்ஸை மட்டும் கூட்டணும். அப்ப மூணாவது லூப்ல 8. அப்ப R33க்கு பதிலா 8 போட்டாச்சு. இப்ப டயகனல் ஃபுல்லா முடிஞ்சிச்சா? R11 முடிஞ்சிச்சு, R22 முடிஞ்சிச்சு, R33 முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது R12 R21. ரெண்டும் ஒரே மதிப்பு தான். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் ரெண்டாவது லூப்புக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ். என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 2 ஓம்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் ரெண்டாவது லூப்புக்கும் இடையில இருக்குது 2. அதுதான் அதோட மதிப்பை நெகட்டிவ்ல போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப -2. அப்ப R12க்கும் -2, R21க்கும் -2. சரியா? அப்ப ஒன்னாவது லூப்புக்கும் ரெண்டாவது லூப்புக்கும் இடையில உள்ளது R12 R21. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? R23 32. அப்படின்னா என்னன்னா, ரெண்டாவது லூப்புக்கும் மூணாவது லூப்புக்கும் இடையில உள்ள மதிப்பு. ரெண்டுக்கு இடையில உள்ள மதிப்பு என்ன மதிப்பு இருக்கு? 4. ரெண்டாவது லூப்புக்கும் மூணாவது லூப்புக்கும் இடையில உள்ள மதிப்பு 4. அந்த 4க்கு ஒரு மைனஸ் போட்டுக்கோம்ப, அப்ப நெகட்டிவ் மதிப்பு, அப்ப -4.
அப்ப R23க்கு பதிலா -4 போட்டுக்கலாமா? அப்ப R23க்கு பதிலா -4, R32க்கு பதிலா -4 போட்டாச்சா? இப்ப பாக்கி இருக்கிறது என்னது? R13, R31. இது என்னது? 1வது லூப்புக்கும் 3வது லூப்புக்கும் இடையில உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸே இங்க இல்ல. ஏன்னா 1வது லூப் இந்த பக்கம் இருக்கு, 3வது லூப் இந்த கடைசில இருக்கு. ரெண்டுக்கும் இடையில காமனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஏன்னா இடையில ஒரு லூப் வந்துருது. லூப் வரக்கூடாது. அப்ப எந்த ரெசிஸ்டன்ஸும் காமனா இல்ல. ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் பொதுவா இல்ல. அப்ப 0 போடலாமா? அப்ப R13 0, R31 0. அப்ப நமக்கு ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை கொடுத்தாச்சு. ஏன் 3/3 மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம்? 3 லூப் இருக்கனால 3/3 மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது I1, I2, I3 என்பது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. I1, I2, I3 கண்டுபிடி. I1 என்ன? ஃபர்ஸ்ட் லூப்ல சுத்திட்டு இருக்க கரண்ட். I2 என்பது என்ன? 2வது லூப்ல சுத்திட்டு இருக்க கரண்ட். I3 என்பது என்ன? 3வது லூப்ல சுத்திட்டு இருக்க கரண்ட். கிளாக் வைஸ் கடிகார திசையில சுத்திட்டு இருக்க கரண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்து என்னது? V1, V2, V3. V1 என்ன தெரியுமா? முதல் லூப்ல உள்ள வோல்டேஜ். V1 என்பது முதல் லூப்ல உள்ள வோல்டேஜ். முதல் லூப்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? 24. சரியா? அப்ப முதல் லூப்ல 24ங்கற வோல்டேஜ் இருக்கு. இப்போ இந்த 24ங்கிறது பிளஸ்ஸா மைனஸான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த I1ங்கற கரண்ட் டைரக்ஷன் போட்டுருக்கோம் கடிகார திசையில. அது அப்படியே நேரா எங்க போகுது? 24ல நெகட்டிவ்ல உள்ள பூந்து எது வழியா வெளியே வருது? பிளஸ் வழியா வெளியே வருது. எது வழியா வெளியே வருதோ அந்த பொலாரிட்டியை, அந்த சிம்பிளை போட்டுக்கணும். அப்ப பிளஸ் வழியா வெளியே வரதுனால +24. அப்ப V1 மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் லூப்ல உள்ள வோல்டேஜ் போட்டாச்சு. பிளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த I1ங்கிறது அந்த வோல்டேஜ்ல எது வழியா வெளியே போதோ அதை போட்டுக்கணும். +24 போட்டாச்சு. அடுத்தது V2 எடுத்துக்கோ. செகண்ட் லூப்ல ஏதாவது வோல்டேஜ் இருக்கா பாருங்க. ஒண்ணுமே இல்ல. ஏன்னா செகண்ட் லூப்ல ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒரு 2 ஓம், ஒரு 3 ஓம், ஒரு 4 ஓம் தான் இருக்கு. அப்ப வோல்டேஜே இல்ல. அப்ப 0 போடலாமா? அப்ப V2 மதிப்பு 0. அடுத்தது வரும் V3 வரும். V3ல என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு? 36ங்கற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அப்ப V3 இன் மதிப்பு என்ன? 36. ஓகே. ஆனா அது பிளஸ்ஸா மைனஸா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம I3 மார்க் பண்ணிருக்கோம்ல கடிகார திசையில. அந்த திசை எங்க போகுது பாருங்க? நேரா பிளஸ்க்கு உள்ள போய் எது வழியா வெளியே வருது பாருங்க? மைனஸ் வழியா வெளியே போறது. எது வழியா வெளியே வருதோ அந்த சிம்பலை மார்க் பண்ணிக்கணும். அப்ப எது வழியா வெளியே வருது? மைனஸ் சிம்பல் வழியா வெளியே வருது. அப்ப என்ன போடணும்? -36. அப்ப V2 இன் மதிப்பு என்ன? V3 இன் மதிப்பு -36 போட்டலாமா? அப்ப -36 போட்டோம்னா நம்ம கிடைச்சிருச்சு ஒரு மேட்ரிக்ஸோட ஈக்குவேஷன். V1ங்கிறது பிளஸ் வழியா வெளியே போச்சு, அதனால +24. V3 என்பது அந்த I3ங்கிறது நெகட்டிவ் வழியா, அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் நெகட்டிவ் வழியா வெளியே போச்சு, அதனால -36 போடலாமா? அப்ப இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பெருக்கல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ். நமக்கு ஒரு மெஷ் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதுதான் மெஷ் ஈக்குவேஷன் மெத்தட் கிடைச்சிருச்சு. இதுல நம்ம I1, I2, I3 கண்டுபிடிக்கணும். நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம ரெண்டு மெத்தடை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் கால்குலேட்டரை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். அடுத்து கிராமர் ரூலை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் எடுத்துக்கோ, கேஷியோ எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் உள்ள மதிப்பு A1, அடுத்தது B1, அடுத்தது C1, கடைசியா உள்ளது D1. அதே மாதிரி அப்ப A1 இன் மதிப்பு 4, B1 இன் மதிப்பு -2, C1 இன் மதிப்பு 0. அடுத்து இரண்டாவது ரோக்கு வந்துக்கும். A2 மதிப்பு -2, B2 மதிப்பு 9, C2 மதிப்பு -4, D2 மதிப்பு 0. அதே மாதிரி மூணாவது. அப்ப இதுதான் நமக்கு பேசிக் ஈக்குவேஷன். இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு கால்குலேட் டைப் பண்ண போறோம். கால்குலேட் எடுத்துங்க, மோட 3 தடவை அழுத்துங்க. 3 தடவை அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேல வரும். 1 2 3ன்னு வரும். 1ங்கிறது ஈக்குவேஷன். ஓகேவா? நமக்கு ஈக்குவேஷன் தான் டைப் பண்ண போறோம். அப்ப 1 அழுத்துங்க. 1 அழுத்தியாச்சா? 1 அழுத்தணும் ஸ்கிரீன்ல 2ஆ 3ஆன்னு கேட்கும். நம்ம 3/3 மேட்ரிக்ஸ்னால 3 அழுத்த போறோம். 3 அழுத்தியாச்சு. என்ன கேட்கும்? A1 இன் மதிப்பு கேட்கும். A1 இன் மதிப்பு என்ன? 4. அப்ப 4 பிளஸ் பண்ணுங்க, இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பண்ணுங்க. அடுத்து A2 மதிப்பு கேட்கும். A2 சரி, B1 மதிப்பு கேட்கும். B1 மதிப்பு என்ன? -2. -2 பிளஸ் பண்ணுங்க. அடுத்தது C1 மதிப்பு கேட்கும். C1 என்ன? 0. அடுத்து D1 மதிப்பு கேட்கும். D1 என்ன? +24. அடுத்து இஸ் ஈக்குவல் பிளஸ் பண்ணுங்க. A2 மதிப்பு கேட்கும். A2 மதிப்பு என்ன? -2. இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பண்ணுங்க. B2 மதிப்பு கேட்கும். B2 மதிப்பு என்ன? 9. இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பண்ணுங்க. C2 மதிப்பு கேட்கும். C2 மதிப்பு என்ன? -4. பிரஸ் பண்ணுங்க. D2 மதிப்பு கேட்கும். D2 மதிப்பு 0. அடுத்து பிரஸ் பண்ணா இஸ் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? A3 மதிப்பு கேட்கும். A3 மதிப்பு என்ன? 0. திருப்பி இஸ் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா B3 மதிப்பு கேட்கும். -4. திருப்பி இஸ் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா C3 மதிப்பு கேட்கும். 8. திருப்பி இஸ் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா D3 மதிப்பு கேட்கும். -36. அப்ப எல்லாத்தையும் என்டர் பண்ணாச்சு. கடைசியா ஒரு இஸ் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம x இஸ் ஈக்குவல் டு 5.5ன்னு கிடைக்கும். இதுதான் I1 இன் மதிப்பு.
திருப்பி ஒரு இசிக்கல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்கும். இதுதான் I2 இன் மதிப்பு. அடுத்து திருப்பி இசிக்கல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா z இன் மதிப்பு கிடைக்கும் -5. இதுதான் I3 இன் மதிப்பு. அப்ப I1 இன் மதிப்பு, I2 இன் மதிப்பு, I3 இன் மதிப்பு 3 மதிப்பு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. இதுதான் லூப் கரண்ட் மதிப்பு. ஆனா லூப் கரண்ட்ங்கிறது பாசிட்டிவா தான் இருக்கணும். ஆனா நமக்கு நெகட்டிவ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம முத எடுத்தோம்ல ஒரு டைரக்ஷன், கடிகார திசையில் டைரக்ஷன் எடுத்தோம்ல, அந்த டைரக்ஷன் மாத்தணும்னு அர்த்தம். அப்ப I1 பாசிட்டிவா இருக்கு, அப்ப பிரச்சனை இல்லை, அந்த டைரக்ஷன் கரெக்டான டைரக்ஷன். ஆனா I2வும் I3யும் நெகட்டிவ்ல வந்திருக்கு, மைனஸ்ல வந்ததா. அப்ப என்ன பண்ணோம், நம்ம முத கடிகார திசையில் எடுத்தோம்ல, அந்த அப்ப I2வையும் I3யும் எதிர் திசைகள், கடிகாரத்தின் எதிர் திசையில் வரையணும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் வரைஞ்சோம்னா அந்த I2வையும் I3யை மட்டும் மாத்தி வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டோம்னா இப்ப I1 இன் மதிப்பு, I2 இன் மதிப்பு பாசிட்டிவ் எழுதிக்கலாம். அப்ப I1 இஸ் ஈக்குவல் டு 5.5 ஆம்ஸ், I2 ங்கிறது 1 ஆம்ஸ், I3ங்கிறது 5 ஆம்ஸ். நமக்கு என்ன கேள்வி கேட்றாங்க, 3 ஓம்ல போற கரண்ட் கேட்றாங்க. 3 ஓம்ல என்ன கரண்ட் போகுது, I2ங்கிற கரண்ட் சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப 3 ஓம்ல கரண்ட் எவ்வளவு, I2 மதிப்பு 1 ஆம்ஸ். இதுதான் क्वेश्चनல கேட்டிருக்கிற 3 ஓம் ரெசிஸ்டன்ஸோட கரண்ட் ஃப்ளோயிங் 1 ஆம்ஸ். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சது கிராமர்ஸ் ரூல், அதுல அப்ளை பண்ண போறோம். இது நமக்கு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்ல நம்ம I1 I2 I3 போட்டுட்டோம், டைரக்ஷன் போட்டுட்டோம், மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப இதுல I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். I2 ஃபார்முலா ΔI2 / ΔI, இதான் கிராமர்ஸ் ரூல் நமக்கு தெரியும், ΔI2 / ΔI. அப்ப டெல்டாவையும் ΔI2வையும் கண்டுபிடிச்சோம்னா I2. ஃபர்ஸ்ட் டெல்டாவை கண்டுபிடிப்போமா. டெல்டாங்கிறது என்னது, கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ்ல 6ங்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதினோம்னா அதுதான் டெல்டாவின் மதிப்பு. எழுதிடலாமா, எழுதியாச்சு. இதுல இருந்து நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா. அப்ப ஃபர்ஸ்ட் காலத்தையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் 4 வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுத போறோம். 9 -4 -4 8. அடுத்து ஒரு மைனஸ் போட போறோம். அடுத்த செகண்ட் ரோல உள்ள செகண்ட் கால ஃபர்ஸ்ட் காலத்தை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து மீதி எழுத போறோம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஸ் மல்டிபிகேஷன் 9 8 பெருக்க போறோம், மைனஸ் 4 பெருக்க போறோம். அடுத்து மைனஸும் பிளஸ் ஆயிரும், 2 ஆயிரும். அடுத்து கீழே வந்தீங்கன்னா 9 8 பெருக்குனா 72, 4 பெருக்குனா 16, 8 2 பெருக்குனா 16, மீதி எல்லாம் 0. 72ல இருந்து 16 கழிச்சோம்னா 56, இங்க 16ல இருந்து 0 கழிச்சோம்னா -16 தான். 4 56 பெருக்கணும்னா 224, 16 2 பெருக்கணும்னா -32. அப்ப டெல்டாவின் மதிப்பு எவ்வளவு, 192. இப்ப டெல்டாவின் மதிப்பு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ΔI2 கண்டுபிடிக்க போறோம். ΔI2 எப்படி கண்டுபிடிக்கிறது, கொடுத்திருக்கிற ஆர் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டு சென்டர்ல உள்ள -2 9க்கு 4க்கு பதிலாக எதை எடுத்து எழுதிக்கணும், வோல்டேஜ் எடுத்து எழுதிக்கணும். ரைட் சைடுல இருக்கிற வோல்டேஜ் 24 0 -36, அதை எடுத்து அப்படியே எழுதிட்டோம்னா அதுதான் ΔI2. இப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. இந்த சம்முக்கு ΔI1ம் ΔI3யும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா நமக்கு I2 மட்டும் போதும், தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப ΔI2 மட்டும் கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம், அதுக்கான ஈக்குவேஷன் எழுத போறோம். எழுதிடலாமா. 4 பெருக்கல் இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டு எழுதிட போறோம். அடுத்து மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலத்தை மட்டும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை மட்டும் விட்டு எழுதிட போறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலத்தை மட்டும் விட்டு எழுதியாச்சு. உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, பண்ணியாச்சு, அது கிடைச்சிருமா. 0 8 பெருக்குனா 0, 36 4 பெருக்குனா 144, 8 2 பெருக்குனா 16. அடுத்த ஸ்டெப் என்ன, 4 0ல இருந்து -144 கழிச்சா -144 தான். -16ல இருந்து -0 கழிச்சா -16 தான். அடுத்த ஸ்டெப் என்ன, 4யும் 144 பெருக்குனா 576 மைனஸ். அடுத்து 24யும் 16யும் பெருக்குனா 384. நமக்கு ΔI2 மதிப்பு எவ்வளவு கிடைச்சிருக்கு, -192. அப்ப டெல்டா மதிப்பு கிடைச்சிருச்சு, ΔI2 மதிப்பு கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், I2ங்கிற மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். I2 மதிப்பு எவ்வளவு, I2ங்கிற ஃபார்முலா என்ன, I2 is equal to ΔI2 by ΔI. ΔI2 என்ன, -192. டெல்டா எவ்வளவு, 192. அப்ப எவ்வளவு கிடைக்குது, I2 மதிப்பு -1. அப்ப மைனஸ்ல கிடைச்சா என்ன அர்த்தம், நம்ம போட்டிருக்க டைரக்ஷனை மாத்தணும். கடிகார திசையில போட்டிருக்கோம்ல, அந்த ஏரோ மார்க் திசையை மாத்தணும். மாத்திடலாமா. மாத்தணும்னா எதிர் திசையில், கடிகாரத்தின் எதிர் திசையில நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அந்த I2 மதிப்பை மைனஸா பிளஸ்ஸா மாத்திடலாம். அப்ப I2 மதிப்பு எவ்வளவு, 1 ஆம்ஸ். சரியா. அப்ப I2 மதிப்பு 1 ஆம்ஸ். I2 மதிப்பு கிடைச்சிருச்சு நமக்கு. இப்ப கிடைச்சிருச்சா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 3 ஓம்ல போற கரண்ட் கேட்டிருக்காங்க. 3 ஓம்ல எந்த கரண்ட் போயிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு, I2ங்கிற கரண்ட் தான் சுத்தி உள்ள வந்துட்டு இருக்கு. அப்ப 3 ஓம்ல எந்த கரண்ட் போயிட்டு இருக்கு, I2ங்கிற கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப கரண்ட் ஃப்ளோ த்ரூ 3 ஓம் எவ்வளோ, இஸ் ஈக்குவல் டு I2. அப்ப I2 மதிப்பு எவ்வளோ, 1 ஆம்ஸ் நமக்கு தெரியும். அப்ப I3 மதிப்பு 1 ஆம்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட்லயும் போடலாம், செகண்ட் மெத்தட்லயும் போடலாம்.
மேக்ஸிமம் மெஷ் அனலைஸ் கேட்டா செகண்ட் மெத்தட்ல போடுங்க, அப்பதான் மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற சூப்பர் பொசிஷன் தேர்வு அதுக்கெல்லாம் போடலாம். இந்த சம்ம திருப்பி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா புரியும். இன்னும் 4 சம்மு போடும். ஓகேவா? தேங்க்யூ.